பாப்பா பேர் வந்து ஷாஷினி. அவங்க யூகேஜி சேர்த்துருக்கேன். கிருமாம்பாக்கம் குருகுல் பஸ் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் எதுவும் ஒழுங்கா இருக்காது. டிசிப்ளினா இருக்க மாட்டாங்க. ரொம்ப துருத்துருன்னு இருப்பாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல சேர்த்த பிறகு ரொம்ப டீசெண்டா இருக்காங்க. என்ன சொல்றதுன்னா, நல்ல எஜுகேஷன் இருக்கு அந்த ஸ்கூல்ல. நல்லா படிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்துட்டா கூட நானே ஏதாவது கிளீனா வைக்கலன்னா கூட, அம்மா அப்படி பண்ணுமா, கிளீனா வை, இப்படி செய், அவ்வளோ இது எனக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. நேத்து கூட மேம் சொல்லியிருந்தாங்க, அவங்கவுங்க அம்மா கையால மதர் நீங்க 2 பேரும் சேர்ந்தா மாதிரி ஒரு செடி ஒண்ணு நட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத கூட செய்யலாமா செய்யலாமான்னு என்கிட்ட சொன்னாங்க. அந்த அளவுக்கு புள்ள பொறுப்பா வந்து இருக்குது. அப்புறம் அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நல்லா படிக்குது. முன்ன விட என் பொண்ணு இப்ப நல்லா பெட்டரா எனக்கு தோணுது. பிளான்டேஷன் கூட சொல்லியிருந்தாங்க, நல்லா இருக்கு. வேற குட் மார்னிங். இன்னைக்கு குருகுல் பாத் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கிரீன் டே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு பார்ட்டா வந்துட்டு பசங்களுக்கு பிளான்டேஷன் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரீன் டே செலிப்ரேஷன்னா ஒரு கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணிட்டு அப்படியே விடாம அவங்க இந்த மாதிரி பிளான்டேஷன்ல இன்வால்வ் பண்ண வச்சது வந்துட்டு பசங்களுக்கு கிரீனோட இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியும். அப்புறம் தே வில் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீ இன் திஸ் ஏஜ் இட் செல்ஃப். And as a parent, we feel like our childs are learning right things. And thank you so much for adding as a part of it. And thank you so much for our coordinator ma'am. அவங்க தான் எல்லாத்துக்கும் ரீசன். இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நியூவாக நடக்குது இந்த ஸ்கூலில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டெவலப்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்களோட ஆக்டிவிட்டியுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போது பார்க்கறதுக்கு. அண்ட் மோகன் சாருக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் குருகுல் பாத் பள்ளியிலேருந்து பேசுகிறேன். என் பொண்ணு இங்கே வந்து எல்கேஜியில் சேர்த்தேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஸ்டடீஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நிறைய கொண்டுட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி பிளான்டேஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு இன்வைட் பண்ணாங்க. நான் வந்திருக்கேன். ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய தேங்க்யூ. சாரி. நான் வந்து என் பேர் மகாலட்சுமி. என் பையன் குருகுல் பாத் ஸ்கூலில் ப்ரீகேஜி படிக்கிறான். இது மாதிரி வந்து பிளான்டேஷனுக்காக வர சொல்லியிருந்தாங்க. பிளான்டேஷன் பற்றி ஸ்கூலில் சொன்னோடனே பையன் பிளான்டேஷனாக என்ன அப்படி சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இது போல் நிறைய விஷயம் பண்ணுறாங்க ஸ்கூலில். இது போல் நிறைய விஷயம் பண்ணுறதால பசங்களுக்கு நல்ல விஷயம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு சில விஷயம்லாம் செடி ஏமா நடுறாங்க, செடியால் என்ன யூஸு, அது போலலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது. ஸ்கூலில் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூலில் கற்றுக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க. நம்மள்ட்ட பேரண்ட்ஸ்கிட்ட கற்றுக்கிறத விட டீச்சர்ஸ்கிட்டையும் மேம்கிட்டையும் நிறைய விஷயமே கற்றுக்குறாங்க. அது இந்த ஸ்கூல் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே குருகுல் பாத் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். என் பையன் இங்கே அபிமன்யு வந்து எல்கேஜியில் வந்து சேர்த்தேன். இப்போ யூகேஜி படிக்கிறாங்க. தம்பியோட ஸ்டடீஸும் நல்லா இருக்குது. எங்கள் ஸ்கூலில் வந்து இப்போ பேரண்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே நல்லா இருக்குது. அவங்க அப்பப்போ கூப்பிட்டுட்டே எல்லாமே பசங்களுக்காக எங்களுக்கு நிறையா இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஃபங்க்ஷன் போல் அது போல் நிறையா ப்ரோக்ராம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பசங்களும் வந்து இப்போ செடி பிளான்ஸ் இது பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. நாங்கள் இப்போ அதுவும் நல்லாவே பார்த்துட்ருக்கோம். நட்டுறதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா செய்கிறாங்க ஸ்கூலில். குழந்தை வந்து வீட்டிலலாம் வந்தால் அதே மாதிரி பசங்க வந்து நம்ம ஸ்கூலில் மேம் என்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ரொம்ப அதுவே வீட்லேயும் வந்து செய்யணும். மேம் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க, செடி நட்ட சொன்னாங்க, படிக்க சொன்னாங்க, அந்த ரைம்ஸ் அது எல்லாமே சொல்கிறாங்க. பரவாயில்ல, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாப்பா நேம் அம்சிகா. கிருமாம்பாக்கம் குருகுல் பாத் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க சேர்த்ததுலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நிறையா இருக்குது. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தால் நல்லா படிக்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறதுனா, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. நல்லா படிக்கிறாங்க. இங்கே சேர்த்ததுலேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இன்னைக்கு கிரீன் டே செலிப்ரேஷனுக்கோசம் கூப்பிட்ருக்காங்க. அதனால் வந்திருக்கோம். தேங்க்யூ. ஹாய், என் பேர் மைட்லி. நான் ஒரு பல் மருத்துவர். ஸோ எனக்கு இங்கே கிருமாம்பாக்கம் தான். இவங்க 2 பேரும் எனக்கு ட்வின்ஸு.
ஸோ பிறந்ததுலேருந்தே ரொம்ப செல்லமா இருந்ததுனால என்னால் தூரமா எங்கேயும் ஸ்கூல்ல சேர்க்க முடியல. ஸோ எனக்கு பக்கத்துலேயே கம்ஃபர்டபுளா இருந்த ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா நம்ம குருகுல் பாத் ஸ்கூல் தான். ஸோ நான் அந்த பேசிஸ்ல தான் முதல்ல சேர்த்தேன். பட் அது போக போக தான் தெரிஞ்சது. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல் எனக்கு பார்க்கும் குருகுல் பாத் ஸ்கூல்னு தெரிய வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் எல்கேஜி யூகேஜி வரைக்கும் இருந்தது, அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்னு இருந்த எனக்கு திருப்பி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க விட்டு போறதுக்கு மனசே இல்லை. ஸோ வி ஆர் கண்டினியூயிங். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப செடி நடுற விழாவை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். மரங்கள் எவ்வளவு முக்கியன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மரங்கள் வந்து இயற்கையோட வரங்கள். ஸோ அதை நம்ம கண்டிப்பா காப்பாத்தி தான் ஆகணும். மனுஷங்க மரங்கள் இல்லாம கண்டிப்பா வாழ முடியாது. ஆனா மரங்கள் மனிதர்கள் இல்லாம வாழும். ஸோ மரங்களோட அழிவு மண்ணோட அழிவுன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சீக்கிரமா மரத்தை காப்போம், மனிதர்களை காப்போம். வணக்கம், என்னோட பேர் கஜலக்ஷ்மி. என்னோட டாட்டர் வேணிகா குருகுல் பாத் ஸ்கூலில் நர்சரி கிளாஸ் படிக்கிறாங்க. டெய்லியுமே அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து சொல்லிகிட்டே அனுப்புவாங்க. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு என்ன தீமோட வந்திருக்காங்க அப்படின்றதுக்காக அகாடமிக்ஸில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எப்பவுமே அவங்களுக்கான மாரல் வேல்யூஸ், எத்திக்கல் வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிலீஜியஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நேஷ்னல் லெவல் ஹாலிடேஸையும் கொண்டாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓணம் கொண்டாடினாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடினாங்க. ப்ளஸ் வந்து ஒரு கம்யூனிட்டி ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கு நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு ஒர்க் ஷீட் கொடுத்து கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் அப்ரோச் பண்ண வச்சு அவங்கக்கிட்ட ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அவங்களையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியும் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து அகாடமிக் வைஸும் பார்த்தோன்னா நிறைய ஒர்க் ஷீட்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு. ஸோ எவ்ரிடே வில் பி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈவன் கிட்ஸ்லாம் கூட யூ ஆர் வெரி ஹாப்பி டு கோ டு ஸ்கூல். தேங்க்யூ குருகுல் பாத் ஸ்கூல். ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்தும் தே வில் பி டெய்லி ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டீஸு, என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதில் ஏதாவது ஒரு டவுட்ஃபுல்னாலும் நம்ம எப்போ வேணாலும் ஸ்கூலில் காண்டாக்ட் பண்ணி நம்ம உடனே அந்த டீட்டெயில்ஸை அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ I am really helpful and thankful to the school and the teachers. Thank you.